ஹாய் வாங்க எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்களா? மதுரை அழகர் கோவில் இருக்குல்ல, அங்கே தான் 18ஆம் படி கருப்பு. என்னடா திடீர்னு அங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ஆடி பௌர்ணமியாம்ப்பா. அதனால் வந்து அங்கே விசேஷம் செம்ம கூட்டம். அங்கே பாருங்க, உங்களுக்காக கடை இந்த மாதிரி கடைத்தெருவு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி விசேஷத்துக்கே போனதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இதெல்லாம் பார்க்குறப்ப சும்மா மனசுக்கு குழு 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 குழுன்னு அவ்வளோ செம்ம, கண்ணுக்கு குளிர்ச்சியா வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் திருவிழா கூட்டத்துக்குள்ளே போய் ஜாமான் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், சூப்பராக இருக்கா? நான் எதுவும் இப்போ வாங்கலப்பா, நைட்டு வர்றப்ப தான் வாங்கினேன். இப்போ போகிறப்ப மணி 5:30. சரி முதல்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு நைட்டு வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ போகிறப்ப வீடியோ எடுத்துகிட்டே போனேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து லைட் இருக்காது இல்லையா, அதனால். தேர் வேறையா நேற்று, அதாவது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம், சனிக்கிழமை தேர் இழுத்துருந்தாங்களாம். அதனால நல்லா பயங்கர திருவிழாவாக விசேஷமாக இருந்திருக்குது. ரெண்டாவது வந்து எங்களுக்கு குலதெய்வம் அதுதாங்க, 18ஆம் படி கருப்பு ராக்குச்சி. அதனால வந்து எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைமாக தான் அங்கே போயிடுவோம். இந்த டைம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து அந்த 18 படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த படி வந்து திறப்பாங்களாமா சாயந்தரம். அதனால மாமா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. சரி ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு போனால், காரு இங்கே எவ்வளோ தூரம் தெரியுமா, உள்ளே எப்பயுமே வந்துடலாம். அந்த தேர் நிற்கிது பாருங்கள், இங்கே வந்து தான் எப்பயுமே காரை நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் தேரை, எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க சரிங்களா? எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், நினச்சது எல்லாமே வெற்றியாகணும்னு சொல்லி அப்படியே நீங்களும் என்னுடைய வீடியோவை பார்க்குறப்ப 18ஆம் படி கருப்பை வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கட்டும் சரிங்களா? ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த இப்போ தேர் நிற்கிது பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து கார் நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மைல் இருக்குங்க, அதுக்கிட்டே காரைப்பெல்லாம் நிப்பாட்ட வச்சுட்டாங்க. பார்க்கிங் அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே வர நடந்தே வந்தமாக்கும். இப்போ என்னன்னா, தேர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேருக்குள்ளே சாமியை எப்படி கொண்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வழியே தான் கொண்டு போவாங்களாம். எல்லாருக்கும் பாருங்க, இது வழியே போய் அப்படியே அந்த பக்கம் தேருக்கு நேராக வந்து படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த படிக்கட்டில் கொண்டு போய் தேரில் சாமியை வச்சு அப்படியே சாமி வந்து ஊர்வலம் சுற்றி வரும் இருக்கும். அது மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து 18ஆம் படி கருப்பு அந்த இது படியை திறப்பாங்களாமா. ஒக்கா மக்கா கூட்டம்னா கூட்டம், உங்கள் கூட்டம் எங்கள் கூட்டம் இல்லைங்க, சரி கூட்டம். ஆனால் இதில் ஒரு ஏமாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு 5:30க்கு போய் 7:15 இருக்கும் சாமி திறக்கிறப்ப. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த இதை நாங்கள் அதில் என்ன ஏமாற்றம்னு பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டம். பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு 5:30 மணிக்கு லைவில் நின்னவங்க 7 மணி வரை லைவில் நின்று அந்த படிக்கட்டில் வந்து சூடம் பொருதி வச்சு அந்த கதவை திறப்பாங்க இருக்குது. ஆனால் அந்த சூடம் அமர்ற அந்த 2 செகண்டு தாங்க திறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த கோயிலுக்குள்ளே குமிஞ்சிருக்கும். அதில் மிஞ்சி போனால் அதில் பார்க்க அந்த சாமி அவ்வளோ தரிசனத்தை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 200 பேர் 300 பேர் தான் பார்த்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், தினமலரா தினத்தந்தி இதெல்லாம் வந்து நிற்கிது பாருங்கள், வீடியோ எடுக்கிறதுக்கு, நேரடி ஒளிபரப்பு போடுறதுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் தாங்க அந்த வீடியோவை வந்து நேரடியாக, அதாவது அந்த கருப்பை கதவை திறக்கிறாங்க இல்லையா, அதை பார்க்கவே முடிஞ்சிருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே ஏமாற்றம் தாங்க ரொம்ப. ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதாவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் நின்று இங்கே பார்த்தீங்களா, கூட்டத்தை பார்த்தீங்களா, எம்புட்டு கூட்டம் இருக்குன்னு. இவ்வளோ கூட்டம் இருந்து கடைசியில் சாமியை பார்க்க முடியலை, மனசு ரொம்ப ஒழிச்சிருச்சு. அதோட சரி ஓகே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கேருந்தே அப்படியே கையெடுத்து வணங்கிக்கிட்டு ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து, மாமாவை ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னோம். அதோட சரின்ட்டு ஒரு கடையில் போய் மாங்காய் வாங்கினார். மாங்காய், அப்புறம் அது என்ன பழம், ப்ளம்ஸு, தண்ணி பழமா, அது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அந்த வாங்கிட்டு இருக்காங்க வருங்க பாட்டி மாட்டை, அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டே நடந்தோம். மணி எத்தனைனா 7:30 இருக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமா ஒரு காமெடி பண்ணார் பார்க்கணும். ஒரு பிபி கடையில் போய் பிபியை வாங்கி சின்ன பிள்ளையாட்ட பீன்னு ஊதிக்கிட்டு போலீஸ்காரங்களாம் அப்போ பார்க்க விட்டுக்கிட்டே வேடிக்கை பார்க்க விட்டுக்கிட்டே வந்தாராக்கும். செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அந்த கண்ணாடி அழகாக இருந்துச்சு. அந்த கண்ணாடியை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைட் இருந்துச்சு அந்த கண்ணாடியில். இதை வாங்குறேன் பாருங்க பார்த்தீங்களா, இதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் ரொம்ப அப்பாடிப்பா
ரொம்ப மனசான ரொம்ப வலிச்சிச்சுங்க கிடைக்காதனால. இங்கே பாருங்க மாம்ஸ் பீப் ஊதுவார். அந்த சவுண்டை கம்மி பண்ணிட்டேன் நான், உங்களுக்கு போடலை அந்த சவுண்டை. அங்கே பாருங்க மாம்ஸ் இப்போ கண்ணாடி போட்டு பீப்பு ஊதுவாருங்க சின்ன பிள்ளையாட்டம். சூப்பராக இருக்கா? வேறு லெவல்.